முன்னாள் போராளிகளின் டீல் சம்மதித்த ரணில் விக்ரமசிங்க. ஜனவரி முதல் ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ள உறுதி. பின்வாங்கும் சஜித், சூடுபிடிக்கும் தேர்தல் களம். ஜனாதிபதி தேர்தலில் எமது ஆதரவு ரணிலுக்கே என புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் இன்பராசா தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்று புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருந்தது. யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகள் கடந்தும் முன்னாள் போராளி கைவிடப்பட்ட நிலையில் உள்ளனர். தமிழ் அரசியல்வாதிகள் தமக்குள் பதவிக்காக சண்டை பிடிக்கின்றார்களே தவிர முன்னாள் போராளிகள் தொடர்பில் பேசுவதில்லை. எமது முன்னாள் போராளிகளுக்கு உதவி செய்பவர்களும் மற்றும் வெளிநாட்டிலிருந்து எம்மோடு இணைந்து பயணிப்பவர்களும் எம்மை ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்திக்க சொன்னார்கள். நாம் சந்தித்து 5 கோரிக்கைகளை முன்வைத்து ஜனாதிபதியுடன் பேசியிருந்தோம். இதன்போது எமது கோரிக்கைகளை ஆழ்மனதுடன் ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி நிச்சயமாக எமது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக தெரிவித்ததன் பிரகாரம் எமது கட்சி ரணிலை ஆதரிப்பதாக முடிவெடுத்துள்ளது. வடக்கு கிழக்கில் உள்ள முன்னாள் போராளிகளுக்கு பாதுகாப்பு வேண்டும். வீணாக போராளிகளை அழைத்து விசாரணைகள் என்ற ரீதியில் கைதுகள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். வடக்கு கிழக்கில் உள்ள முன்னாள் போராளிகளுக்கு தங்களூடாக உதவி திட்டங்கள் மற்றும் பொருளாதார ரீதியான செயற்திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகள் உட்பட 5 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம். 3000 பேரின் பெயர் விவரங்களும் வழங்கியுள்ளோம். அவர்களுக்கும் முதற்கட்டமாக வேலை திட்டங்களை வழங்குவதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார். அரசியலில் இருந்து விலகும் முடிவை எடுப்பேனே தவிர மீண்டும் ராஜபக்ஷ முகாமுக்குள் செல்வதற்குரிய எண்ணம் என்னிடம் இல்லை என்று மஹிந்த ராஜபக்ஷவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தவரும் தற்போது ரணிலுக்கு ஆதரவளிப்பவருமான மொட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன தெரிவித்துள்ளார். அத்துடன் ராஜபக்ஷக்கள் பக்கம் இருக்கும் நரிகள் ஊளையிடுவதை நிறுத்தாவிடின் தமது வாயும் சும்மா இருக்கப் போவதில்லை எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எமக்கு எதிராக சேறு பூசும் பிரச்சாரத்தை ராஜபக்ஷ தரப்பில் உள்ள சிலர் முன்னெடுக்கின்றனர். எமக்கும் கூறுவதற்கு நிறையவே உள்ளன என்பதை கூறி வைக்க விரும்புகின்றோம். சலூன் கதவு மூடப்படுமாம். அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றால் கூட பரவாயில்லை. அந்த சலூன் கதவு பக்கம் நாம் செல்லவில்லை. முதுகெலும்புடன் தான் வெளியேறினேன். ஜனாதிபதி சிறப்பாக செயல்பட்டால் தான் அவரின் காலை வாருவதற்கு முன்படுகின்றனர். நாமல் தரப்பின் தவறான முடிவால் தான் கட்சி பிளவுபட்டுள்ளது. ஒன்றாக இருந்தால் தான் நாம் பொது மேடைகளில் ராஜபக்ஷக்களை விமர்சிப்பதில்லை. ஆனால் கையாட்களை களமிறக்கி எம்மை விமர்சிக்க முற்பட்டால் இருக்கும் சொற்ப வாக்குகள் கூட இல்லாமல் போகும் என அவர் தெரிவித்துள்ளார். ஜனவரி முதல் அரசு ஊழியர்களுக்கு 25,000 ரூபாய் சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுப்போம் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களின் வருமானத்தை அதிகரிக்க தேவையான வேலை திட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து வருகின்றார். அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு மேற்கொள்வதாக இருந்தால் அதற்கு திரைசேரியின் அனுமதி பெற்று முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டி இருக்கின்றது. அதனால் இந்த நடவடிக்கையை முறையாக மேற்கொண்டு தற்போது அரசு ஊழியர்களுக்கு 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான அமைச்சரவையும் அனுமதி வழங்கி இருக்கின்றது. அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டு ஜனவரி முதல் அதனை வழங்க நடவடிக்கை எடுப்போம். இது தேர்தலை இலக்கு வைத்து தெரிவிக்கப்படும் வாக்குறுதி என யாரும் நினைக்க வேண்டாம். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விடயமாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் மூலமாக நாம் எதையும் சாதிக்க முடியாது. மாறாக இவ்வாறான முயற்சியிலே நாம் இறங்குவதன் மூலமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் பலத்தை சிதைத்து விடக்கூடிய வேலை திட்டமாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார்.
தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், எண்ணிக்கையிலேயே சிறுபான்மையாக இருப்பவர்களின் வாக்கு பலம் எப்போதும் பலனளிக்காது. ஆனால் பிரதான வேட்பாளர்கள் 3 பிரிவுகளாக பிரிந்திருக்கின்ற போது அந்த வாக்கு பலம் மிகவும் பெரிதாக தோற்றமளிக்கும். இதுவும் அவ்வாறானதொரு தருணம். எங்களுடைய வாக்கு பலம் வழமைக்கு மாறாக மிகவும் பலமுள்ளதாக வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே அதை புறந்தள்ளி ஒன்றில் புறக்கணிப்பது அல்லது வெல்ல முடியாது என தெரிந்திருக்கும் வேட்பாளர்களுக்கு வாக்குகளை அளிப்பதன் மூலமாக எங்களுடைய கைகளிலேயே இந்த தருணத்திலே கிடைத்திருக்கக்கூடிய மிக பெரிய அரசியல் ஆயுதத்தை நாங்கள் உபயோகிக்காமல் இருப்பது முட்டாள்தனமான செயற்பாடு என்றும் எம்.ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்த நகர்வுகளை இலங்கையின் அரசியல்வாதிகள் ஆரம்பித்துள்ள நிலையில் வெளிநாட்டு சக்திகளின் ஆதரவை பெறுவதற்கான போட்டி நிலைகளும் ஆரம்பமாகியுள்ளன. தேர்தலுக்கான திகதி அறிவிப்பதற்கு முன்னரே வெளிநாட்டு உறவுகளில் அனுரகுமார கவனம் செலுத்தியதோடு அதற்கான அடித்தளங்களை பலமாக பதித்துள்ளார். அதேபோல நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் சர்வதேச உறவுகளை தனது அரசியல் வரலாற்றின் மூலம் நிலைநிறுத்தியுள்ளார். இங்கு பிரதான வேட்பாளராக கருதப்படும் சஜித் பிரேமதாச வெளிநாட்டு அரசியல் ரீதியான உறவுகளுடன் ஆர்வம் காட்டியுள்ளாரா என்ற கேள்விக்கு பதிலளிப்பது கடினமான ஒன்று. உள்நாட்டு அரசியலிலும் கட்சி தாவல்களின் மூலம் பெரும் சிக்கலை சந்தித்துள்ள சஜித் பிரேமதாச வெளிநாட்டு ரீதியிலான உறவுகளை மேற்கொள்வதில் பின்வாங்கி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் சர்வாதிகாரியாக நாட்டை ஆளமாட்டார் என ஜனதாவி முக்தி பெரமுனையின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தனியார் யூடியூப் தளம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இந்த தகவலை கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது அரசியலை புரிந்து கொள்வதில் மக்களுக்கு சில கடினத்தன்மைகள் இருப்பது உண்மை. எங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகள் நாம் பதவி ஆசையில் தேர்ந்தெடுத்தவை அல்ல. அனுரவை எமது கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தோம். நாம் இன்று அவரை ஜனாதிபதி வேட்பாளராகவும் அறிவித்துள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எனது நண்பர்களான சக தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் ஆதரவு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அபிவிருத்தி நிதி வாங்கிய தமிழ் கட்சிகள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவார்களா என கேட்டபோதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அத்துடன் பொருளாதார ரீதியில் சரிந்து கிடந்த நாட்டை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இனவாதத்துடன் செயற்படாமல் எல்லோரும் ஒன்றிணைந்து பொறாமை, வைராக்கியம், அதிகார பேராவல் போன்றவற்றிலிருந்து விலகி நாட்டை கட்டியெழுப்ப ஒற்றுமையோடு இணைந்து செயல்படுவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் 11வது மக்கள் வெற்றி பேரணியில் நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், எமது நாட்டில் தற்பொழுது மோதலுடன் கூடிய அரசியல் யுகம் ஒன்று உருவாகி இருக்கின்றது. கோபம், போட்டி, பகை, இனவாதம், மதவாதம், பழங்குடிவாதம், நிறவெறி, சாதி பிரிவுகளாக பிரிந்திருக்கின்றார்கள். நாடு வங்குரோத்து அடைந்து 220 லட்சம் மக்கள் தற்பொழுது கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள். தொடர்ந்தும் இனவாதத்துடன் செயற்படாமல் எல்லோரும் ஒன்றிணைந்து பொறாமை, வைராக்கியம், அதிகார பேராவல் போன்றவற்றிலிருந்து விலகி நாட்டை கட்டியெழுப்ப ஒற்றுமையோடு இணைந்து செயல்படுவோம்.